إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக்கி இருக்கிற ரஜபுடைய மாதத்தின் இறுதி ஜும்மாவினுடைய தினத்தில் வல்ல இறைவனுடைய வற்றாத பெருங்கருணையை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு போதனையை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமானார் அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்மாத்தி ஒல் இமாமி யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழனிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கத் லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான். ஜும்மாவினுடைய பிரதிபலனை நலனை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை ஊட்டிய அந்த செய்தியை நாம் நமது உள்ளத்திலே ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் இந்த வார ஜும்மா பிரசங்கமாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அபூர்வ துவா என்கிற தலைப்பின் கீழ் மக்கள் மத்தியிலே நடைமுறையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிதாத்தான காரியத்தை குறித்துத்தான் நாம் இந்த வாரத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அபூர்வ துவா என்பது காயல்பட்டின மக்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அளவிற்கு அவசியம் அற்ற ஒரு அல்லது தெரியாத ஒரு காரியம் இல்லை. வருடா வருடம் ரஜப் என்கிற இந்த புனித மாதத்தில் தொடர்ச்சியாக புகாரி ஷரீஃப் என்கிற ஒரு நிறுவனம் அமைத்து அதன் மூலமாக சஹீ புகாரியில் இடம்பெற்றிருக்கிற 7000 சொச்ச நபிமொழிகளை அரபியில் ஒவ்வொரு நாள் காலை பொழுதில் வாசிப்பார்கள். இந்த 30வது நாள் முடியும் பொழுது அபூர்வ துவா என்கிற ஒரு காரியத்தை ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மௌலவி தலைமை ஏற்று மக்கள் மத்தியில் ஒரு பிரபலியமான ஒரு பிரார்த்தனையில ஈடுபடுவார். பொதுவாக கூட்டுதுவா என்பது மக்களால் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இஸ்லாம் கூட்டுதுவாவை ஏற்கவில்லை, அதை அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் திருமறை குர்ஆனில் சூரா அல் அஹ்ராஃப் என்ற 7வது அத்தியாயத்தின் 55வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருவன் வ குஃபியா. உங்கள் இறைவனை நீங்கள் ரகசியமாக பணிவாக துஆ செய்யுங்கள். அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டும் என்பது உண்மை. அந்த துஆவை நீங்கள் ரகசியப்படுத்துங்கள், பணிவாக கேளுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்ததீன். கேளுங்கன்னு சொல்லிட்டு விடல, இதுதான் வரம்பு. இந்த வரம்பை யார் மீறுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். துஆ கேட்க வேண்டும் என்பது நல்ல காரியம். எப்படி கேட்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கேளுங்கள், ரகசியமாக கேளுங்கள், பணிவாக கேளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
23 ஆண்டு காலம் ஜமாத்தாக ஐவேளை தொழுகையை மக்கள் மன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 23 வருஷம். ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகை. இதற்கு மத்தியில் கிரகண தொழுகை, மழை தொழுகை, பெருநாள் தொழுகை, இரவு தொழுகை, வித்திரு தொழுகை என்று எத்தனையோ பல தொழுகைகளை ஜமாத்தோடு நபிகள் பெருமகனார் மக்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஐகால தொழுகையில் ஆண்கள் வந்ததை போன்று பெண்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் எந்த தொழுகைக்கு பிறகும் நபிகளார் மக்களிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், மக்கள் முன்னிலைகளை செய்தார்கள், மக்கள் எல்லாம் ஆமீன் சொன்னார்கள் என்று 23 வருஷத்துல ஏதோ ஒரு தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்ற ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழியை கூட நீங்கள் பார்க்க முடியாது. கூட்டுதுவா என்பது இஸ்லாத்தில் இல்லை. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர தனிப்பட்ட முறையில் நபிகள் பெருமகனார் பிரார்த்தனை செய்தார்கள், தனிப்பட்ட முறையில் சஹாபாக்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வும் பிரார்த்தனைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கேட்க சொல்லுகிறான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னை பற்றி என் அடியார்கள் உங்களிடத்தில் கேட்டால் நான் சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். பக்கத்துல தான் இருக்கிறேன், நான் தூரமாக இல்லை. ஆனா உண்மையிலே அல்லாஹ் தூரமா தான் இருக்கிறான். அல்லாஹ் பூமியில இல்ல, நம்ம தோள்பட்டையில இல்ல, நம்ம பக்கத்துல இல்ல. அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா. இந்த ரஹ்மான் அர்ஷின் மீது இருக்கிறான், அர்ஷ் வானத்தின் மீது இருக்கிறது. அல்லாஹ் தூரத்தில் தான் இருக்கிறான். அல்லாஹ்வின் கண்காணிப்பு தூரத்தில் இல்லை. அவன் பிடரின் நரம்பை விட மிக சமீபத்தில் இருக்கிறான். நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நம்மை பார்த்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறான். உன்னுடைய உள்ள உணர்வை தெரிந்த எனக்கு உன் துவா தெரியாமல் இல்லை. இதா சாலக்க இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னை பற்றி என் அடியார்கள் உங்களிடத்தில் கேட்டால் நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தாவத்த தாயி இதா தானி. கேட்பவன் என்னிடத்தில் கேட்கட்டும், அவன் அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன். அவன் என்னையே அழைக்கட்டும், என்னையே நம்பட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன். அவன் நேர்வழி பெறுவான். நேர்வழி பெறுவதற்கு அல்லாஹ் துஆவை ஒரு காரணமாக்குறான். துஆ கேட்கலன்னு வைங்க, அவன் நேர்வழி அடைய மாட்டான். நபிகளாரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அறியாமை காலத்தில் ஒரு மனிதர் மௌத்தாயிட்டார். அந்த நபர் பேரை ரசூலுல்லாஹ்ட்ட மென்ஷன் பண்றார். இன்ன பேர் உடைய மனிதர், இவர் மௌத்தா போயிட்டார், இஸ்லாத்துக்கு வரல, அறியாமை காலத்தில் மரணித்து விட்டார். இவர் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய, வெற்றியை அடைய ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். நபிகள் பெருமகனார் சொன்னாங்க, வாய்ப்பே கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. 7 அதிசயம் 8 எத்தனை அதிசயம் நடந்தாலும் சரி, அந்த ஆள் சொர்க்கம் போக போறது இல்லை. ஏன் போக போறது இல்லை தெரியுமா? ரசூலுல்லாஹ் காரணம் சொன்னார்கள். இவர் மரணித்த அந்த நபர் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட அல்லாஹ்விடத்தில் இறைவா, விசாரணை நடைபெறக்கூடிய நாளில் என்னை மன்னித்து விடு கேட்கலையே. தன்னை படைச்ச ஒருத்தன் இறைவன் இருக்கிறான்ற நம்பிக்கை இல்ல, மறுமைன்னு ஒண்ணு வரப்போதுங்கிற நம்பிக்கை இல்ல, அல்லாஹ் பாவத்துக்கு குற்றம் பிடிப்பாங்கிற நம்பிக்கை இல்ல. இறைவா மன்னிச்சிருன்னு இந்த ஆள் கேட்க இல்ல. அப்புறம் எப்படி அல்லாஹ் அவரை மன்னிப்பான்? அவர் நரகவாதி தான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பிரார்த்தனையை செய்யவில்லை என்றால் அவன் நரகம் செல்லக்கூடிய அளவிற்கு மிக விபரீதமான ஒரு காரியம் பிரார்த்தனை புறக்கணிப்பது. கண்டிப்பாக எல்லா இறை நம்பிக்கையை கொண்ட அடியார்களுடைய வாழ்க்கையில் துஆ என்பது இருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். என்னை பற்றி நபியே, என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் கேட்டால் நான் சமீபத்தில் இருக்கிறேன், அருகில் இருக்கிறேன், என்னையே அழைக்கட்டும், என் பிரார்த்தனைக்கு என்னிடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்யட்டும், அவர்கள் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். எனவே துஆக்களுக்கு இஸ்லாத்தில் ஒரு பெரிய மகத்துவம், மாண்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எல்லா வழிபாடுகளுக்கு தலையாயது துஆ என்றார்கள் நபி அவர்கள். அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ இருக்கிறதே வழிபாடுகளுக்கெல்லாம் மேன்மையானது, வழிபாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்தது. தொழுகையை காட்டிலும், நோன்பை காட்டிலும், இன்னபிற வழிபாட்டை காட்டிலும் நீங்க அல்லாஹ் இருக்கிறாங்கிறத நம்பி வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அழுகுரலை கேட்டுக் கொண்டிருக்கிறான், நான் கேட்டால் அல்லாஹ் தருவான் என்ற ஒட்டுமொத்த ஈமானிய சாரம்சம் இந்த துஆ. எனவே துஆ செய்யுங்கள் என்று மார்க்கம் ஏராளமான இடத்தில் பிரார்த்தனையின் அவசியத்தை உணர்த்துகிறது. ஆனால் காயல்பட்டினத்தில் இந்த ரஜபுடைய மாதத்தில் புகாரி ஷரீஃப் என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே இடம்பெறுகிற மிக முக்கியமான நூலை, 7000க்கும் அதிகமான அந்த நபிமொழிகளை 30 நாட்கள் அரபியிலே வாசிப்பார்கள். காலை பொழுதில் வாசிக்கப்படும்,
இரவிலே அதற்கான விளக்கங்கள் என்று சில மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொரு நாள் வந்து பயான் நிகழ்ச்சியை நடத்துவார்கள். 30வது நாளோ அல்லது ஷாபான் மாதத்தினுடைய முதலாவது நாளோ அபூர்வ துவா என்று சொல்லி மக்களை எல்லாம் அழைத்து ஒரு பெரும் பிரார்த்தனை இங்கு நடைபெறும். இப்படி ஒரு பிரார்த்தனை நடக்க இந்த ஊருக்கு மட்டுமில்லை, இந்த ஊரை தாண்டி பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ளவர்கள் வருவார்கள், பக்கத்து மாவட்டத்தில் உள்ளவர்கள் வருவார்கள், பக்கத்து மாநிலத்தில் உள்ளவர்கள் வருவார்கள். இந்த ஊர்ல உள்ள வெளிநாட்டு ஆட்கள் இருந்தா இதை காரணம் வைத்து இந்த துவாவை அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். ஏன் இப்படி வராங்க, என்ன காரணம்? இந்த துவாவில் பங்கெடுத்து ஆமீன் சொல்லிவிட்டால், துவாவிலே பங்கெடுத்து விட்டால் அல்லாஹ் நம்மிடத்தில் இருக்கிற நோய்களை நீக்கி விடுவான், பரக்கத்தை தந்து விடுவான், செல்வ செழிப்போடு நாம் மாறிவிடலாம், மிகப்பெரிய பாக்கியங்கள் இந்த துவாவில் இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பை, ஒரு பெரும் ஆசையை, ஒரு மிக முக்கியமான ஒரு பேரா ஆனந்தத்தை இந்த துவாவின் மூலமாக மக்களுடைய உள்ளத்திலே இந்த ஆலிம் பெருமக்கள் விதைத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள், ஆண்களும் பெண்களுமாக வந்து நிற்பார்கள். இந்த பிரார்த்தனையில எப்படியாவது பங்கெடுத்து விட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த மக்கள் நிற்பார்கள். இப்படியான ஒரு பிரார்த்தனை, இதற்கான நடைமுறை அல்லாஹுவால், அல்லாஹுடைய ரசூலால் காட்டித்தரப்பட்டதா என்பதை சமுதாயம் நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். ஏன் இப்படி நாம இதை விமர்சனம் செய்ய வேண்டும்? அவர் பாட்டுக்கு நடத்திட்டு போட்டுமே அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை வேறு. நாம உணர்ந்து வைத்த இஸ்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, யாருனாலும் எதனாலும் உருவாக்கலாம், யாருனாலும் எதைனாலும் செய்யலாம், யாரும் எதையும் கேட்க முடியாது, இஷ்டப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த மார்க்கத்தை நாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த மார்க்கம் அப்படிப்பட்டது இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சூரா சுமரின் ஆரம்ப வசனத்திலே பேசுகிறான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், மக்களை கவனத்தில் கொள்ளுங்கள், தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. குர்ஆன் சொல்கிறது, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். குர்ஆன் சொல்கிறது, ஆல் இம்ரானினுடைய 19வது வசனம். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை உங்களில் யாரேனும் ஏற்படுத்தி கொண்டால் ஃபலா யுக்பல மின்ஹு, உங்களிடத்தில் இருந்து நன்மைகள் ஏற்கப்படாது. வஹும் ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், மறுமையில் நீங்கள் நஷ்டவாளிகளாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், 5வது அத்தியாயம் 3வது வசனம். இன்றைய நாளில் இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம். வ அத்மம்து அலைக்கும் நியமத்தி, என் அருளை இதில் நாம் பரிபூரணப்படுத்தி விட்டோம். ஒரு ரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை மார்க்க நெறியாக நாம் பொருந்திக் கொண்டோம். அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கிறான், தூய்மையான மார்க்கம் எனக்குரியதுங்கிறான். என்கிட்ட மார்க்கனால இஸ்லாம்ங்கிறான். இஸ்லாத்தை தவிர வேற எதையா கடைபிடிச்சு வந்தா உனக்கு நன்மை இல்லைங்கிறான், நீ நஷ்டவாளிங்கிறான். நான் மார்க்கம்னு ஒண்ணு ஏத்துக்கிட்டா இஸ்லாத்தை மட்டும்தான் ஏத்துக்குவேங்கிறான். இறைவன் இஸ்லாத்தை தனக்குரியது என்று உரிமை கொண்டாடுகிறான். வானம் அல்லாஹ்வுக்குரியது, பூமி அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லில்லாஹி மா ஃபி ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், வானத்துக்கு மத்தியில் உள்ளதும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இதுல யாராவது பங்காளியாக ஒருவர் வருவாரே ஆனால் அவர் அல்லாஹ்வுக்கு தன்னை இணை கற்பித்ததாக அர்த்தம். அது ஷிர்க் தானே. என்ன வானம் அல்லாஹ்வுக்கு சொந்தங்கறிய, இல்ல எனக்கு சொந்தம், அப்ப இவன் அல்லாஹ்வுக்கு நிகராக தன்னை கற்பனை செய்கிறான் என்று அர்த்தம். என்ன பூமி அல்லாஹ்வுக்குங்கறீங்க, எனக்கு சொந்தம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு நிகராக இவன் தன்னை கற்பனை செய்கிறான் என்று அர்த்தம். அப்ப மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியதுங்கிறான். அல்லாஹ் இல்ல, நான் ஏன் இஷ்டப்படி இந்த மார்க்கத்தை வளைப்பேன், நெளிப்பேன், என் இஷ்டப்படி இந்த மார்க்கத்தை கட்டமைப்பேன் என்றால் தன்னை அல்லாஹ்வாக அவர் கற்பனை செய்கிறார் என்று அர்த்தம். அவர் வார்த்தையில சொல்லல, நான் அல்லாஹ்வா, அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் அப்படி சொல்லுவேனா, அவர் அப்படி சொல்லல. இது அதைத்தான் உணர்த்துகிறது. அவர் தன்னைத்தானே அல்லாஹ் என்பதை போன்று எண்ணிக்கொள்கிறார். அதுக்கு குர்ஆனில் ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை பாருங்கள். சூரா யூனுஸ் என்ற 10வது அத்தியாயத்தின் 15வது வசனம். நபிகளார் காலத்தில் வாழ்ந்த காஃபிர்களில் ஒரு சாரார் நபிகள் பெருமகனார்ட்ட வராங்க. வந்து என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், நபியே நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால், காலல்லதீன லா யர்ஜூன லிகானா, நம்முடைய சந்திப்பை மறுத்தவர்கள், ஏற்க மறுத்தவர்கள் சொல்லுகிறார்கள், இத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா,
முகமதே, இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம், வேற குர்ஆனை கொண்டு வாருங்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவ் பத்தில்ஹு, அல்லது இதை மாத்தியாவது தரீங்களா? எப்படி கேட்டா, இஸ்லாத்துக்கு வரும், அல்லாஹ்வை ஏத்துக்கிறோம், நபி ஆகிய உங்களை ஏற்றுக்கொள்கிறோம், மறுமையை ஏற்கிறோம், சொர்க்கத்தை ஏற்கிறோம், நரகத்தை ஏற்கிறோம். ஒரே ஒரு டிமாண்ட், இந்த குர்ஆன் வேண்டாம், வேற குர்ஆனை கொண்டு வாங்க, இல்ல இதைத்தான் கடைபிடிக்கணுமா, எங்களுக்கு பிடிக்காத சில சட்டம்லாம் இருக்கு, மாத்தி தாங்க, இஸ்லாத்துக்கு வருகிறோம் என்று கோரிக்கை வைத்தார்கள். நபி முடியாதுன்னு சொல்லணும்ல, முடியும் அப்படின்னு சொல்லணும், இல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும். அல்லாஹ் பதில் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா யகூனு லி அன் உபத்திலஹு தில்காயி நஃப்ஸி, நீங்க மாத்த முடியும்னு அவன் நினைச்சு உங்கள்ட்ட கேட்கிறான், நீங்க சொல்லுங்க முதல்ல, நானாக இதை மாற்றி அமைக்க எனக்கு இங்க அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்க. மாத்தலாமா வேண்டாமாங்கிறது வேற, யாருக்கிட்ட வந்து கேட்கணும், அவன் ஏன்டல கேட்டிருக்கணும், யா அல்லாஹ் இந்த சட்டம் எல்லாம் எங்களால் தாங்க முடியாது இறைவா, சட்டத்தை மாற்றித்தா இறைவா, நீ ஏன்ட்ட கேட்டிருக்கணும். இவர் ஏதோ மாத்துவாரு, இவருக்கு ஏதோ அதிகாரம் இருக்குன்னு உங்கள்கிட்ட வந்து அவன் கேட்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், இதை நானாக மாற்றி அமைக்க எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்கள். உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு மட்டும் இல்லை, நீங்க கடைபிடிக்கிறத இதைத்தான் கடைபிடிக்கணும், அதையும் சொல்லுங்க. இன் அத்தபியு இல்லாமா யூஹா இலைய, எனக்கு எது அறிவிக்கப்படுகிறதோ அதை தவிர வேறு எதையும் நான் கடைபிடிக்க மாட்டேன் என்று நபியே சொல்லுங்கள். சிலபஸ்ல உங்களுக்கு தனி கிடையாதுங்க. இவர் லீடர், இவர் தலைவர், அவர் இஷ்டப்படி நடந்துகிட்டோம், நீங்க மட்டும் ரூலை ஃபாலோ, அந்த வேலையே கிடையாது. லீடரா இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன சட்டமோ அதுதான் இவருக்கும் சட்டம். நீங்கள் எதை கடைபிடிக்கணுமோ அதைத்தான் இவரும் கடைபிடிக்கணும். நபியே தொடர்ச்சியாக சொல்லுங்கள், இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அதாப யௌமின் அதீம், நான் ஒருவேளை அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளின் தண்டனைக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுங்கள். அவன் சொன்னான்னு நீங்க ஆயத்தை மாத்த முடியாது, மாத்தினா நான் உங்களை உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவேன், சும்மா விட்டுவிட மாட்டேன் என்று அல்லாஹ் நபிகள் பெருமகனாருக்கு ஒரு பெரும் எச்சரிக்கை பதிவாக இந்த வசனத்தில் சொல்லுகிறான். என்ன சொல்ல வருது தெரியுமா? இஸ்லாம் நபி எதை வாங்குகிறாரோ அதை மக்கள்கிட்ட கொடுப்பார். மக்கள் நபியிடத்திலிருந்து எதை பெற்றார்களோ அப்படியே கடைபிடிக்கணும். அது உங்களுக்கு குறை மாதிரி தெரியலாம், ஒண்ணும் இல்லாத மாதிரி தெரியலாம், அல்லது இதை விட அதிகமாக செய்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி தோணலாம். எதையுமே மனசுல போடக்கூடாது. என் தூதர் எந்த பாதையில் சென்றாரோ அதே பாதையில் செல்லணும். அதற்கு மாற்றமாக மார்க்கத்தில் நீங்கள் ஒன்றை உண்டாக்கினால் அது இஸ்லாமாக பார்க்கப்படாது, புதிய மார்க்கமாக பார்க்கப்படும். நபிகளார் 23 வருஷம் வாழ்ந்தாங்க. நீங்க புகாரி செய்திகள் என்று வாசிக்கிற அந்த 7000 சொச்ச செய்திகளும் நபிகளார் வாழ்க்கை நடந்த, நபிகளார் சொன்ன, நபிகளார் செய்த காரியங்கள். அப்படித்தானே நீங்கள் வாசித்து காட்டுகிறீர்கள், ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டினாங்க. ஆனா நபிகளார் என்றைக்குமே மக்களை அழைத்து வாருங்கள், எல்லாரும் நான் துஆ செய்ய போறேன், ஆமீன் சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிடலையே. நபிகளாருடைய துஆவை விட, சஹாபா பெருமக்களினுடைய ஆமீனை விட இந்த துஆ எப்படி அற்புதமானது என்பதை நீங்க விளக்கணுமா இல்லையா? அதை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல துஆவை எதிர்பார்த்து எந்த நபி தோழர் ரசூலுல்லாஹ் ஊருக்கு வரலையே. இப்போ நபி துஆ செய்யறாங்கப்பா, நபி துஆ முக்கியம், எல்லாரும் வாங்க புறப்படுவோம் அப்படின்னு யாரும் போலையே. நீங்க புறப்பட்டு போறீங்களே, அப்ப நபியின் துஆவை விட எங்க துஆ முக்கியம், சஹாபாக்களினுடைய ஆமீனை விட எங்கள் ஆமீன் முக்கியம். அப்படி எங்க மார்க்கம் சொல்லி இருக்கிறது? இதை விளங்கிக் கொள்ள வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா ஹாக்கா என்ற 69வது அத்தியாயம் அதனுடைய இறுதி வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் தகவ்வல அலைனா பாலல் அகாவில், இந்த முஹம்மது இருக்கிறாரே அல்லாஹ் பதிய வைக்கிறான், இந்த தூதர் இருக்கிறாரே, நான் சொல்லாத வார்த்தைகளை என் மீது இவர் இட்டு கட்டினால் அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறார், இஷ்டத்துக்கு அளந்து விடுறார், எதையாவது பேசுறார். ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவர் செய்ய மாட்டாரு. ஒரு பேச்சுக்கு அப்படி செஞ்சா, வலவ் தகவ்வல அலைனா பாலல் அகாவில், நான் சொல்லாத சொற்களை இவர் என் மீது இட்டு கட்டினால், லா அகதுனா மின்ஹு பில் யமீன், எனது வலது கரத்தால் இவரை நான் பிடிப்பேன். சும்மா லக்கத்தானா மின்ஹு பில் வத்தீன், இவருடைய நாடி நரம்புகளை அறுத்து எறிந்து விடுவேன். உங்களை எவனும் அல்லாஹ்வை தடுத்து முஹம்மதை காப்பாற்றுகிற நபர் கிடையாதுங்கிறாங்க. எவன் வருவான்? நான் இந்த முஹம்மதை தண்டித்தால், நான் இந்த முஹம்மதுடைய நாடி நரம்பை அறுத்தால் எவனாவது வந்து காப்பாற்றுவியா? காப்பாற்ற எவனுக்காவது திராணி இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான்.
தன்னுடைய ஹபீபை, தன்னுடைய நேசரை, தன்னுடைய தூதுவரை, தன்னுடைய மிக முக்கியமான இறை தூதர்களினுடைய நபரை அல்லாஹ்வே சொல்கிறான், நான் தண்டிப்பேன். கேட்க முடியுமா? ஏன் தண்டிப்பேன்? காரணமா இல்லாமல் இல்ல, காரணமும் இல்லாமல் அல்லாஹ் சொல்லவில்லை. இவர் என் மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை இட்டு கட்டுவாரே ஆனால் இவர் என் தண்டனைக்கு ஆளாவார். யாரும் இந்த முகம்மதை காப்பாற்ற முடியாதுங்கிறான். நபிகள் பெருமகனாரே, இறைவன் சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்பது கட்டளை. பிறகு எப்படி வந்தது இந்த அபூர்வ துவா? நீங்கள் யோசிக்க வேண்டுமா இல்லையா? இவர்கள் உண்மையில் பிதாத்தை இங்கு கட்டமைக்கவில்லை. பிதாத் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை செய்வதற்கு பேர் பிதாத். உதாரணத்துக்கு தப்லீக் ஜமாத் சகோதரர்கள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் பிரதான நோக்கம் இது போன்ற துவா தான். கூட்டு துவாவை எதிர்பார்ப்பார்கள். இந்த இடம் நிக்கவே மாட்டான். காயல்பட்டு நடக்கும், திண்டுக்கல்ல நடக்கும், மதுரையில் நடக்கும், திருநெல்வேலி நடக்கும், தென்காசி நடக்கும். அவர்களுக்கு எந்த இடம் சௌகரியப்படுதோ அப்படி ஒரு இடத்தை அமைப்பார்கள். மாநாடை போன்ற இஜ்திமா என்று மக்களை அழைப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் சகோதரர்களை கொண்டு வந்து சேர்த்து அங்கு கூட்டாக வழிபாடை செய்து பல மார்க்க சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இறுதியாக ஒரு துவாவை வைப்பார்கள். அவங்களும் துவாவை தான் நாடுறாங்க. ஆனா நீங்க யோசிக்கணும், துவா மட்டும் தான் நாட்டம். இங்க துவா மட்டும் தான் நாட்டம்னா காயல்பட்டினம் மட்டும் தான் ஊரா? உலகத்துல வேற ஊர் இல்லையா? நான் அடுத்த வருஷம் ஆழ்வாரில் நடத்துங்களேன், ஒரு வருஷம் செய்திக்குள்ள நடத்துங்களேன், ஒரு வருஷம் பாளையங்கோட்டை நடத்துங்களேன், ஒரு வருஷம் மதுரையில் நடத்துங்களேன். துவா தான் நாட்டம், துவா மட்டும்தான் ஆசை. ஆனால் இங்கு துவாவை தாண்டி இது புனித நகரம், புனித இடம் என்று இங்கு போதிக்கப்படுது. புகாரி மஜ்லிஸ், புகாரி ஷரீஃப், மகத்துவம் நிறைந்த ஒரு இடம் இது என்று மக்கள் மத்தியிலே விதைக்கப்படுகிறது. பிதாத்தை விட ஒரு படி மேல இது பாவம், ஷிர்க். இது ஒரு இடத்திற்கு, ஒரு காரியத்திற்கு நாம புனிதம் சேர்க்க கூடாது. நாம புனிதம் சேர்த்தால் அது இஸ்லாம் வழிபாட்டில் மிக மோசமான ஒன்றாக, இணை வைப்பாக சொல்லித் தருகிறது. நபிகளார் ஒரு முறை தபூக் என்ற யுத்தத்துக்கு போறாங்க. இந்த தபூக் யுத்தம் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட பெரும் யுத்த களத்துல கடைசி தான். ரசூலுல்லாஹ் கலந்துக்கிட்ட நிறைய பெரிய யுத்தம் இருக்கல, பத்ர், உஹத், ஹந்தக், ஹுனைன், ஹைபர், அந்த வரிசையில தபூக் தான் கடைசி. அதுக்கடுத்து பெரிய யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளவில்லை, மௌத்தாயிட்டாங்க நபி அவர்கள். இந்த பெரிய யுத்தம் நபி அவர்கள் கலந்து கொண்ட முக்கியமான யுத்தம் என்ற அடிப்படையில் வெவ்வேறு ஊர்களில் இருந்து இஸ்லாத்தை ஏற்ற பல மக்கள் நபியினுடைய சபையில் வந்து சேர்ந்தார்கள், யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க. பல மக்கள் அப்படி பல மக்களோடு செல்லும் பொழுது வழியில் தாத்துல் அன்வாத் என்ற ஒரு மரத்தை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். அது என்ன மரம்? நம்ம ஊர்ல வச்சிருப்பாங்களா கொடி மரம், அது அந்த ஊரு கொடி மரம். நம்ம ஊரு கொடி மரத்தை நீங்க பாருங்க, மரம்னா சாதாரண மரம் தானேங்க. கொடி மரத்தில் இருக்கிற வேப்ப மரமும் என் வீட்டுல இருக்கிற வேப்ப மரம் ஒண்ணு தானே. அது மட்டும் 24 மணி நேரத்துக்கு பதிலா 28 மணி நேரம் ஆக்சிஜனா தரப்போகுது கிடையாது. இல்ல, என் வீட்டு வேப்ப மரத்தை சாப்பிட்டா கசக்கும், ஓ வீட்டு அந்த கொடி மரத்து வேப்ப மரத்தை சாப்பிட்டா இனிக்குமா? எல்லா மரம் ஒண்ணு தானே. ஆனா கொடி மரத்துக்கு மட்டும் தனி மகத்துவம் இருப்பதாக பார்ப்பார்கள். சரியா? அதே மாதிரி தாத்துல் அன்வாத் என்ற இந்த மரம், இந்த மரத்தில் எதிரிகள், அன்றைய கால யுத்தத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த மரத்தில் தங்கள் ஆயுதத்தை தொங்க விடுவார்கள். ஆயுதத்துக்கு தனி ஒரு ஆற்றல் இறங்குகிறது என்று நம்புவார்கள். அப்புறம் ஆயுதத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, அப்படி வீர தீரமா சண்டை போட்டுருவாங்க, வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. வெற்றி நம்ம முயற்சியிலே கிடையாது. அத அல்லாஹ் உஹது யுத்தத்திலே காட்டிட்டான். வெற்றி எதுல இருக்கு? உங்க கூட்டத்தை ஆள் பலத்தில் இருக்குதா? கிடையாது. ஆள் பலத்தில் இருந்துச்சுன்னா ஹுனைனில் நீங்கள் தோல்வி விட்டுருக்க கூடாது. அல்லாஹ் பெரிய அடியை கொடுத்தான். ஏன் கிட்ட மட்டும்தான் வெற்றி இருக்குங்கிறான்ல. அப்ப வந்த தோழர்கள் ஒரு சாரார் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுக்கு தாத்துல் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு தாத்துல் அன்வாத்தை தாருங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த கூட்டு பிரார்த்தனை இருக்குல்ல, இது மாற்று மத கலாச்சாரம். அவர்களுக்கு இருப்பதை போன்று நீங்க உருவாக்குனீங்களா? அவர்களுக்கு புனித ஸ்தலத்தை போன்று நீங்க உருவாக்குனீங்களா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தாத்துல் அன்வாத் வேண்டும். அந்த மரத்தை நாங்கள் எங்க கத்தி கம்பளம் போடுவோமா இல்லையா? அதுல ஆற்றல் இறங்குமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ஒரு மரத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அப்படியா? நீங்க கேட்ட கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? யூதர்கள் தங்கள் நபிமார்களாகிய மூசா நபியிடத்தில்
அவர்களுக்கு பல தெய்வம், எங்களுக்கு ஒரு தெய்வமா என்று கேட்ட மடமைத்தனமான கேள்வியை போன்று உங்க கேள்வி இருக்கு. இதை உடைக்க வந்த மார்க்கம் இஸ்லாம். புனிதமெல்லாம் கிடையாது. மரம் மரம் தான், கல்லு கல்லு தான், கம்பு கம்பு தான், மண்ணு மண்ணு தான். கடவுளுங்கிற மேல இருக்கிறான். ஒரு நாள் மண்ணோ கல்லோ மரமோ மண்ணாங்கட்டியோ அது கடவுள் ஆகாது என்று போதிக்க வந்த இந்த மார்க்கத்தில் அவனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தான்னா, நாளைக்கு அவனுக்கு சிலை இருக்குது, நீ அல்லாஹ்க்கு சிலையை கட்டான்னு கேட்ப போலியே. அப்படித்தானே கொண்டு வரும். நீங்கள் கேட்ட கேள்வி யூதர்கள் கேட்ட கேள்வியை போன்று இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாத்துல என்ன இல்ல? ஒரு இடத்துக்கோ, ஒரு மரத்துக்கோ, ஒரு நேரத்துக்கோ, ஒரு சூழ்நிலைகளுக்கோ, ஒரு பள்ளிக்கோ புனிதம் இல்லை. அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த புனிதத்தை தவிர. அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்தா உண்டு. காபாவுக்கு உண்டு, மஸ்ஜித் நபவிக்கு உண்டு, மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு உண்டு. அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள். இது அல்லாஹ் ரசூல் சொன்னதா? நீங்கள் அபூர்வ துவா என்று சொல்லி மக்களை அழைத்து மக்களை ஏமாற்றுகிற காரியம். அவங்கள என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய பாக்கியம் கிடைச்சிரும். அந்த மக்களை வழிகாட்டுக்கு அழைத்து செல்வது, நரக பாதாளத்திற்கு இழுத்து செல்வது. நபிகள் பெருமகனார் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நபிகளார் சொன்னார்கள், மக்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் கல்வியை எப்படி அகற்றுவான் தெரியுமா? கல்வியாளர்களை அகற்றுவதன் மூலம் கல்வி அகற்றுவான். அல்லாஹ் என்ன செய்வான்? கல்வி ஒரேடி எடுத்துட மாட்டான். யார் மார்க்கத்தை படித்து சத்திய கருத்தை சொல்கிறார்களோ அவங்க உயிரை பறித்துக் கொண்டே வருவான். கல்வியாளர்கள் குறைந்து விடுவார்கள் இந்த சமுதாயத்தில். பிறகு முட்டாள்களை தங்கள் தலைவர்களாக இவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். முஸ்லிம் சமுதாயம் யாரை ஆக்குவார்கள்? முட்டாள்களை ஆக்குவார்கள். நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முட்டாள்களை தங்கள் தலைவர்களாக இந்த மக்கள் ஆக்கிக் கொள்வார்கள். அவர்களிடத்தில் மார்க்க தீர்ப்பு கேட்கப்படும். அவர்கள் மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள். அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள். அத்தகைய வழிகேட்டை தான் இன்றைக்கு அபூர்வ துவான்னு ஒரு சாயலை பூசுறாங்க. சாதாரண துவான நான் தான் சுஜூதுல கேட்கிறேன்னு வந்துரும். நான் தான் தஹஜ்ஜத்ல கேட்கிறேனே, நான் தான் தனியா கேட்கிறேனே. இல்ல, இந்த துவா ஒரு அபூர்வ துவா. அதுல ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கு, ஒரு தனி பரக்கத் இருக்கு. ரசூலுல்லாஹ் பரக்கத்துள்ள பல துவா சொன்னாங்க. என்ன துவா? பெருநாள் தொழுகைக்கு பிறகு துவா செய்ய சொன்னாங்க. தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் துவா செய்ய சொன்னாங்க. சுஜூதுல துவா செய்ய சொன்னாங்க. தொழுது முடித்து விட்டு துவா செய்ய சொன்னாங்க. அது உண்மையில் மார்க்கம் சொன்ன அபூர்வ துவா. ஆனால் இவர்கள் காட்டுகிற, கட்டமைக்கிற, கட்டி எழுப்புகிற இந்த அபூர்வ துவா என்ற கட்டிடம் இஸ்லாம் சொல்லாத ஷிர்காலும் பிதாத்தாலும் உண்டாக்கப்பட்ட ஆலயம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் மக்களை வழிகெடுக்கிறார்கள். மக்களை நரகத்தினுடைய பாதை நோக்கி இழுத்துச் செல்கிறார்கள். இத்தகைய வழிகேடர்கள், வழிகட்ட சிந்தனை இதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை நமக்கான உயிர் மூச்சாக எடுத்து கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கொஞ்சம் முன்னாடி வாங்க, வெளியே நிற்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி ஒதுங்கி வாங்க. பின்னாடி இருக்கிறவங்க தான் கொஞ்சம் முன்னாடி வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய இன்னும் ஒரு 2-3 நாட்களில் மக்கள் மத்தியில் அபூர்வ துவா என்கிற பெயரில் மிக மோசமான, குர்ஆன் ஹதீஸ் அறவே ஏற்றுக்கொள்ளாத, அனுமதிக்காத, அங்கீகரிக்காத ஒரு மாபாதக செயலை இஸ்லாத்தினுடைய போர்வையில் இந்த காரியத்தை இவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இவர்களுடைய பண்பு எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்றால், நீ தடுக்கிறியா, அப்ப நான் இன்னும் கொஞ்சம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை வருஷம் நீங்க பார்க்கலாம். சென்ற ஆண்டினுடைய மீலாது விழாவை விட இந்த ஆண்டு மீலாது விழா கொஞ்சம் கூட. சென்ற ஆண்டினுடைய அந்த அபூர்வ துவாவுக்கு இவர்கள் செய்த செலிப்ரேஷன் அதை விட இப்போ கூட. இது எதை காட்டுகிறது? வரம்பு கடந்த ஒரு காரியம். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வை நேசிக்கிற எவனாக இருந்தாலும் அவன் இந்த தூதருக்குத்தான் வரணும், வேற வழி இல்லை, வேற போக்கிடமே கிடையாது. நபிமார்களை கைவிட்டவன் நரகவாசிதான். நபி கிட்ட வாங்குறான்ல, யுஹிப்புக்குமுல்லாஹ்,
அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரில்லா பேரன்புடையவன். சூரா ஆலி இம்ரானினுடைய 31 32வது வசனம். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிவதென்றால் அவர் சொன்னதை செய்யணும், சொல்லலைன்னா வாய முடியும். இங்க எக்ஸ்ட்ரா கேள்வியே கிடையாது. மார்க்கத்தில் புதிய காரியங்களை உண்டாக்குவதற்கான அவசியம் கிடையாது. நீங்கள் ஒன்றை உண்டாக்கினால் அல்லாஹ் இதுல குறை வச்சான்னு அர்த்தம். ஒரு காரியத்தை உண்டாக்குறீங்கன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்க்கு சொல்ல தெரியல, ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க, சஹாபாக்களுக்கு இந்த நேர்வழி கிடைக்கல, எங்களுக்கு தான் கிடைத்தது என்று நீங்கள் உண்டாக்குவதை போன்று. அல்லாஹ் கேட்கிறான், குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், நபியே அந்த மக்களிடத்தில் கேளுங்கள், அல்லாஹ்வுக்கு ஓ மார்க்கத்தை நீ சொல்லி கொடுக்கிறியா? யார் யாருக்கு சொல்லி கொடுக்கணும்? அல்லாஹ் சொல்லுவான், நாம கேட்கணும். இது நமக்கு மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய நண்பர்னு ஒருத்தர் பேர் வாங்கினார். கலீலுல்லாஹ் என்ற பெயரை பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கேட்கிறார் அல்லாஹ்விடத்தில், ஓ அரினா மனாசிகனா ஓ துப அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், காபாவை கட்டிட்டோம், நீ சொன்னபடி நானும் என் மகன் இஸ்மாயிலும் காபாவை கட்டிட்டோம், எப்படி வழிபட வேண்டும் என்பதை சொல்லித்தான். எங்களுக்கு தெரியாது. இவர் அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை அடையக்கூடியவர், மறுமையில் முதலில் ஆடை அணிவிக்கப்படுகிற நபர். காபாவை கட்டிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அரீனா மனாசிக்கனா, இந்த காபாவை எப்படி வழிபடணும் யா அல்லாஹ், நீ சொன்னா செஞ்சிருவோம். அவரால் அவர் வழிபாட்டை உருவாக்க முடியாத இடத்தில் இறை தூதர். ஆனால் இவர்கள் தங்களுடைய வழிபாட்டை உண்டாக்குகிறார்கள், அதை கட்டமைக்கிறார்கள் என்றால் இது வழிகேடா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கீழ்ப்படியுங்கள். ஃபஇன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்தால் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் புறக்கணித்தால் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரின், அத்தகைய காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நீ காஃபிர் அப்படி நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது. யாரை பார்த்து சொல்லுகிறது? இறைவனின் வார்த்தை மூளையில வை, இறைவனின் தூதரின் வார்த்தை மூளையில வை. எங்கள் ஆலிம் பெருமக்கள், எங்கள் முன்னோர்கள், எங்கள் ஊர், எங்கள் சமுதாயம், எங்கள் வழிபாடு எங்களுக்கு எதை காட்டி தருகிறதோ அது போதும்னு சொல்றவன் இவன் முஸ்லிம் வேடம் இடுகிறான், இவன் காஃபிர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மிக பெரும் வழிகேடு. இத்தகைய வழிகேட்டில் நாம் பங்கெடுக்க கூடாது, அதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் இது பாக்கியம், பரக்கத்து, புனிதம் என்றெல்லாம் நினைத்து மடமைத்தனமாக அந்த காரியத்திலே ஈடுபடுவார்களே ஆனால் அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்தை, நபிகளாருடைய பொன்மொழிகளை எடுத்துச் சொல்லி இத்தகைய பெரும் பாதிப்பில் இருந்து, அதல பாதாளத்தில் இருந்து அவர்களை நீங்கள் விடுவித்து விடுங்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எந்த அளவிற்கு சத்தியத்திற்காக வேண்டி போராட்டம் நடக்கிறதோ அசத்தியத்திற்காகவும் போராட்டம் நடக்கும். ஷைத்தான் போராடி கொண்டிருப்பான், இப்லீஸ் போராடி கொண்டிருப்பான், இந்த கூட்டமும் போராடி கொண்டே இருக்கும். விடவே மாட்டோம். நரகமே கிடைச்சால் நாங்கள் இதை விட மாட்டோம், கைவிட மாட்டோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த மக்களிடத்தில் இருக்கும். ஒரு காரியம் பல ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள் மக்களால் செய்யப்படுவதனால் அது நேர்வழி என்று ஆகிவிடாது. ஆகையினால் அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு அறிவிப்பு. வரக்கூடிய சனி போய் அடுத்த சனிக்கிழமை 24ஆம் தேதி நம்முடைய பள்ளிவாசல் சார்பாக இரத்த தான முகாமை நாம் ஏற்பாடு செய்கிறோம். வரக்கூடிய குடியரசு தினத்தை முன்னிட்டு. காரணம், இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு உயிராலும் பொருளாதாரத்தாலும் பெரும் தியாகத்தை தன் சதவீதத்திற்கும் அதிகமாக கொடுத்தவர்கள், இழந்தவர்கள் முஸ்லிம்கள். அதை இனிமேலும் கொடுப்போம் என்பதை நினைவூட்டுவதோடு மக்கள் மத்தியில் மனிதாபிமான உணர்வை உலகத்திற்கே கற்றுத்தந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதை பாடம் நடத்துகிற விதமாகத்தான் நம்ம சுதந்திர தினத்திலும் செய்தோம். அதை இப்போ குடியரசு தினத்திலும் நாம, அதாவது குடியரசு தினம் வைக்க வாய்ப்பில்லை, அது விடுமுறை நாள் இல்லாத காரணத்தினால், மக்களுக்கான வியாபாரத்திற்குரிய நாளாக இருப்பதனால் சனிக்கிழமை நாம் நம்முடைய பெரிய நெசவுத்தருவியில் உள்ள ஹாமிதியா தைக்காவில் வைத்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். கண்டிப்பாக அனைத்து சகோதர சகோதரிகள் வாய்ப்பு இருப்பவர்கள் இரத்த தானத்தை கொடுங்கள். சமீபத்தில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட இரத்த தானத்தின் மூலமாக மக்களுக்கு, அதாவது ஜமாத்தினுடைய நிர்வாகிகளுக்கு, அதை சார்ந்த மக்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. ஏறத்தாழ பல்லாயிரக்கணக்கான உயிர்கள், 2000க்கும் அதிகமான உயிர்கள், இவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து கொடுக்கப்பட்ட இரத்தத்தின் மூலமாக உயிர் காக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அரசின் மூலமாக அதை சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள் கொடுத்த தகவலை பார்க்க முடிகிறது. இப்படி எல்லா அமைப்புகளும் செய்கிறது. நாமும் அல்லாஹ்வுக்காக மறுமை நன்மை பார்த்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூரினுடைய மருத்துவமனையிலிருந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஜமாத்தை அழைக்கிறார்கள். காரணம், இரத்தத்தை
கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ள மக்கள் என்பது மிக குறைந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இது உடலுக்கு கேடானது கிடையாது, கண்டிப்பாக உடலுக்கு ஆரோக்கியம், மறுமைக்கும் ஆரோக்கியம் என்பதை புரிந்து அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் இரத்தம் கொடுப்பதற்காக முற்படுங்கள் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.